வாசனை பவர்ட் பை மலபார் கோல்டன் டைமண்ட் தொடர்கிறது. இந்த ஊர்க்காரங்களுக்கு ஆனந்தி அப்பா அம்மா பத்தின விவரம் தெரிஞ்சிருக்கா? ஒருத்தருக்கும் தெரியல சுமித்ரா. இப்ப நம்ம என்ன தாங்க செய்யறது? அவங்கள எங்க போய் தேடுறது? இப்ப இப்படி கேக்குறிய சுமித்ரா, நான் என்ன செய்ய முடியும்? கல்கத்தாவுக்கு போயிட்டு வரதுக்குள்ள எவ்வளவு பெரிய கூத்தெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. சம்பந்தமே இல்லாத எவனோ ஒருத்தனுக்காக போய் குடும்பத்துல இவ்வளவு குழப்பம் உருவாயிருக்கு. அன்னைக்கு போன் பேசும்போது என்கிட்ட மகாவீர் சிங் யாருன்னு கேட்டேன். ஆனா அப்புறம் எதுவுமே பேசல. அன்னைக்கே என்கிட்ட பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லி இருந்தீங்கன்னா நான் உடனே திரும்பி வந்திருப்பேன். நம்ம சம்பந்திகளுக்கும் இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காது. எப்படி உன்னால என்கிட்ட மறைக்க முடிஞ்சது சுமித்ரா? நீ போய் இப்படி ஒரு காரியத்தை செய்யலாமா? உங்ககிட்ட போன்ல உண்மையை மறைச்சது தப்புன்னு எனக்கு புரியாம ஒண்ணும் இல்ல. ஆனா அத்தை, நான் பேச வரும்போதெல்லாம் இத பத்தி பேசக்கூடாதுன்றாங்க. அப்ப அண்ணன் பேசாம இருந்தாரா? அவராது இந்த மகாவீரை பத்தி அம்மா கிட்ட கேட்டிருக்கலாம்ல. பெரியவங்க கேட்டா கூட அத்தை அதுக்கு பதில் சொல்ல விரும்பலங்க. நான் கூட ஒரு முறை கேட்டேன். அப்போ அவர் பேச்சை எடுத்தா இதுக்கப்புறம் நான் வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்களால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஜெகதீஷுக்காக நீ தேடி கண்டுபிடிச்ச உன் மருமக ஆனந்தியும் அவளோட அப்பா அம்மாவும் இன்னைக்கு என் வீட்டுல வேலைக்காரங்களா இருக்காங்க. கல்யாணி, உனக்கு நம்ப கஷ்டமா இருக்கோ, ஆனா உண்மை அதுதான். அன்னைக்கு நடு தெருவுல நின்னவங்கள பங்களாவுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு அப்புறம் அவங்க 3 பேரும் தங்க இடமும் கொடுத்தேன். கல்யாணி,